வணக்கம். 10 வருட அரச பரீட்சைத்தாள்கள் மிக வேகமாக அதிவேகமாக விளக்கம் தருகின்ற காணொளிகள், அதாவது 30-40 நிமிடங்களுக்கு உட்பட்ட காணொளிகளாக உங்களுக்கு பதிவேற்றம் செய்கின்றேன். இவை பரீட்சை அண்மிக்கின்ற காலப்பகுதிக்கு மிகுந்த பயனளிக்கும் என நான் எதிர்பார்க்கின்றேன். நன்று. 23 அரச பரீட்சை வினாத்தாள்களை கவனிப்போம். முதலாவது வினா பின்வரும் முடிவை அவதானிக்க, அதனை பற்றி சரியான கூற்றை தெரிவு செய்க. முதலாவது 6 பிள்ளைகளும் சில விலங்குகளும் உள்ளன. 6 பிள்ளைகள் என்றது தவறாக இருக்கின்றது. ஏனென்றால் இங்கே 5 பிள்ளைகள் தான் இருக்கின்றார்கள். அப்போ 6 என்ற முதலாவது கூற்று தவறு. குதிரைக்கு அண்மையில் இருக்கும் பிள்ளை தலையில் தொப்பி அணிந்துள்ளது பொருத்தமான விடை. ஆகவே 2வது விடை பொருத்தமானதாக இருக்கின்றது. நாங்கள் இனி 2வது வினாவை பார்ப்போமாக இருந்தால், அதில் ஒரு பிள்ளையின் சட்டையின் மேற்பகுதியும் கீழ்ப்பகுதியும் தரப்பட்டிருக்கின்றது. அந்த சட்டை படம் ஒரு பிள்ளை அணிந்திருப்பதாக நாங்கள் கற்பனை பண்ணுவோமாக இருந்தால், இப்படியாக ஒரு பிள்ளை அணிந்திருக்கிறதாக இருந்தால், அதன் வலது கைப்பக்கம் இடது கைப்பக்கம் அந்த சட்டையை வைத்து நாங்கள் கணிக்கப் போகின்றோம். அப்போ வலது பக்கம் இது எனவும் இடது பக்கம் இது எனவும் பார்ப்போம். அப்போ சட்டையின் மேற்பகுதி இடது கை மேற்பாகமாக இருக்கணும். அது முதலாவதும் பொருத்தம், 3வதும் பொருத்தம். அதேமாரி சட்டையின் கீழ்ப்பாகம் வலது பக்கமாக இருக்க வேண்டும். அது இதில் 3வது பொருத்தமாக இருக்கின்றது. ஆகவே விடை 3வது பொருத்தமானது. இனி அடுத்த வினாவின் பக்கத்துக்குரிய விடைகள் அடுத்த பக்கம் இருந்தாலும் நாங்கள் அதனை பார்வையிடுவோம். பின்னரும் கவிதையில் உள்ள வெற்றிடங்களுக்கு பொருத்தமான சொற்கள் இடம்பெறும்படியே தெரிவித்த தங்கமான சிறகுகள் பிரகாசிக்கின்றனவே காற்றினிலே, இந்த இடத்துல வர வேண்டியது காற்றினிலே அங்குமிங்கும் அசைகின்றதே. அடுத்தது மலர்களை மூடி தேனை குடிக்கின்றது. அதாவது வண்ணாத்து பூச்சி மலர்களுக்கிடையில் தேனை குடிக்கின்றது. தண்ணீரையோ அல்லது மகனத்தையோ என்பது தவறு. அப்போ வண்ணாத்தி பூச்சி என்று சொல்கின்றதே என்ற விடை 3வது விடையாக மறுபக்கத்தாளில் உள்ளது. 2வது பக்க வினாவுக்கு விடையளிப்போம். இதில் 4வது வினா மறுபக்கத்தில் அச்சாகி இருக்கின்றது. 5வது வினாவை பார்வையிடுவோம். பின்வரும் வரிப்படத்தில் உள்ள வெறும் அடைப்புக்கு பொருத்தமான உரு யாது என்று கேட்கப்படுகின்றது. இந்த அடைப்பில் உள்ள பொருட்களை நாங்கள் இடமிருந்து பலமாக அவதானிக்கின்ற போது அவை இடஞ்சொலியாக திரும்புவது எங்களுக்கு புலனாகின்றது. அதாவது இந்த கைப்பிடி இடஞ்சொலியாக திரும்பி இங்கே இருக்கின்றது, இது திரும்பி வலது பக்கம் அதாவது பின்பக்கமாக போயிருக்கின்றது. அப்போ இந்த இதில் இருந்து நாங்கள் இடஞ்சொலியை பார்க்கின்ற போது இது இடது பக்கமாக போகின்ற போது இங்காலே வருகின்றது கைப்பிடி, பிறகு முன்னால் வருகின்றது. அப்போ 2வது விடையே பொருத்தமானதாக இருக்கின்றது. இது அடுத்த கேள்வி. கண்ணனின் தாயின் சகோதரன் மகள் கீதா எனின் கண்ணன் கீதாவின். இப்போ இதில் பரம்பரை இலைகளை பார்த்தால் கண்ணனின் தாய் அவருடைய சகோதரனின் மகள் கீதா என்று சொல்லப்படுகின்றது. இப்போ கீதாவுக்கு சகோதரன் என்ன முறை என்றால், கீதாவின் தந்தையின் கீதாவின் தங்கையின் மகன் என்பது சரி, அல்லது சகோதரியின் தங்கையோ அக்காவோ சகோதரன். அப்போ 1வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இனி நாங்கள் அடுத்த வினாவில் பார்த்தால், ஒரு பாத்திரத்தில் 10 சிவப்பு பந்துகள், 8 மஞ்சள் பந்துகள், 6 வெள்ளை பந்துகள் உள்ளன. ஒரு தடவைக்கு 2 சிவப்பு பந்தை, 1 மஞ்சள் பந்தை, 1 வெள்ளை பந்தை எடுத்துக்கொண்டு வந்தால், இவ்வாறு எடுத்து இறுதியில் மிஞ்சுகின்ற பந்துகளின் எண்ணிக்கை யாது என்று கேட்கப்படுகின்றது. அப்போ ஒரு தடவையில் நாங்கள் சிவப்பை 2 எடுத்தோமா இருந்தால் அடுத்த மஞ்சளை 1 எடுக்கிறோம், அதே நேரம் வெள்ளை 1 எடுக்கிறோம். இப்போ இன்னும் எடுக்க சந்தர்ப்பம் இருக்கின்றது. இப்படி எத்தனை சந்தர்ப்பம் இருக்கின்றால் 2 2 2 2 இதில் 10 எடுக்கப்பட்ட பிறகு இதில் 5 எடுக்கப்பட்ட பிறகு 3 மீதமாக இருக்கும். இதில் 5 எடுக்கப்பட்ட பிறகு 1 மீதமாக இருக்கும். அப்போ எஞ்சி இருக்கிறது 4 பந்துகள் என்பது தான் விடையாக 2வது விடை பொருத்தமானது. எல்லா விதங்களிலும் ஒன்றையொற்ற 6 கணினிகளை பாடசாலைக்கு வினிக்கணும். ஏதாவது 1வது பாடசாலைக்கு கிடைக்கணும் என்றால் அது
1 5 2 3 4 5 வரையில் இது கிடைத்தால் இதுக்கு இங்கே இருந்து 1 2 3 4 என்றபடி நாங்கள் பார்க்க முடியும். மொத்தம் 5 தடவைகளாக இருக்கின்றது. அப்போ கேள்விக்கான விடை 5 என்றது முதலாவது விடை. முரளியோர் குறித்த மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை பிறந்தான். சங்கரி அதே ஆண்டில் பிப்ரவரி மாதத்தின் முதலாம் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தால் இவ்விரு நாட்களையும் குறிக்கும் எண்களின் கூட்டுத்தொகை 38. 38 என்றால் அடுத்த ஞாயிறு 7ஆம் தேதியாக இருக்கணும் என்றால் 31 தான் 31ம் 7மாக இருக்க முடியும். அப்போ 38 7 போனால் 31ஆம் தேதி என்பதுதான் கேள்விக்கான விடை. அடுத்த கேள்வி, சுந்தரி சுந்தரனும் பார்க்க 2.5 வயதினால் இளையவள் ஆவாள். சுந்தரன் 2005ஆம் ஆண்டில் பிறந்திருக்கிறான். சுந்தரன் 2005 பிறந்திருக்கிறான். ஆனால் எந்த 2005 என்று தெரியாது. 1ஆம் மாதத்தில் இருந்து 6ஆம் மாதத்துக்கு பிறந்தானா இல்லை 7ஆம் மாதத்தில் இருந்து 12ஆம் மாதத்துக்குள்ளே பிறந்தானா என்பது கேள்வியிலே சொல்லப்படவில்லை. ஆனால் அவனுடைய தங்கை அவள் 2005க்கு பிறகு பிறந்தவள். மூத்தவள் முந்தி பிறந்தவள், இளையவள் பிந்தி பிறந்தது. அப்போ இந்த முதல் 6 மாதத்துக்குள்ளே சுந்தரன் பிறந்திருந்தால் இந்த 2 வருடத்தில் அரை வருடம் இந்த 2005 போகும். அப்போ 2006 2007 சுந்தரி பிறந்திருக்கலாம். அப்போ 2007 பிறந்திருக்கலாம். சுந்தரி இந்த 7 12க்கு பிறந்ததாக இருந்தால் 2006 ஒரு வருடம், 2007 ஒரு வருடம், அப்போ அரை வருடம் 2008 வருது. அப்போ 2008 இருக்கலாம். அப்போ 3வது விடைதான் பொருத்தமாக இருக்கின்றது. இனி 11வது வினாவை பார்ப்போம். உருவில் உள்ள நெய்யரியில் இருக்கும் இது 4 வெற்றிடங்களிலும் எண்கள் எழுத வேண்டும். ஆகிய 4 எண்களையும் பொதுவிலே கொண்டால் வேறுபடுத்தப்படும். ஒவ்வொரு இரு சதுரங்களிலும் இருக்கும் இரு இலக்கங்களின் வித்தியாசம் ஒன்றாக இராதவாறு இருக்க வேண்டும். இது அப்போதான் வேண்டும். இவ்வாறு நெய்யரியில் நிரப்பப்படத்தக்க எத்தனை விதங்கள் உள்ளன என்று கேட்கப்படுகின்றது. இப்போ இந்த நெய்யரியில் இந்த இடத்துல நாங்கள் இந்த 2 எண்ணையும் போட முடியாது. 3ஐயோ 6ஐயோ போட முடியாது. 3ஐ போட்டால் 4 5 6 வருகின்ற போது தொடர் எண்கள் 3ல் எப்படியும் பெற நியாயம் இருக்கின்றது. அப்போ இந்த 2ஐ தான் 4 அல்லது 5 தான் அந்த நடு கூட்டில் போடலாம். அப்படி போடுகின்ற சந்தர்ப்பங்கள் இரு சந்தர்ப்பங்களாக இருக்கின்றது. இனி நாங்கள் இறுதி வினாவை பார்ப்போம். இந்த பக்கத்தில் நிமலனின் ஒரே சகோதரன் விமலன். அப்போ சகோதரன் இவர்கள் 2 பேரும். பிறகு சொல்லப்படுது நிமலி என்பவள் நிமலனின் ஒரே சகோதரி. அப்போ நிமலி சகோதரி, நிமலியின் ஒரே சகோதரி விமலி. அப்போ ஒரு குடும்பத்தில் 2 ஆண்களும் 2 பெண்களும். இப்போ கேள்வி என்ன, இவர்களில் விமலியாவால் விமலிக்கு இருக்கிற சகோதரர் ஆண் முறையீடு கேட்கப்பட்டபடியா முதல் ஆணை கொடுக்கணும். ஆண் சகோதரர் 2 இருக்கிறார்கள், சகோதரி 1 இருக்கிறார். அப்போ 2க்கு 1 என்ற 3வது விடைதான் பொருத்தமானது. 3ஆம் பக்கத்தில் 13வது வினா, ஒரு சமத்தின நிறத்தில் வரையப்பட்டுள்ள சதுரத்தில் ஏபிசிடி எனும் முற்றுகள் 4 ஏபி ஏக்கு எதிரே ஏக்கு வடக்கே பி, பிக்கு மேற்கே சி, சிக்கு தெற்கே டி இருக்குமாறு அமைந்துள்ளனர். இப்போ ஏ ஆனவர் சிடிக்கு முறையே எத்திசையில் அமைந்துள்ளார் என்பது கேள்வி. இப்போ நாங்கள் ஒரு சதுரத்தை வரைந்து கொண்டால் அதில் ஏபிசிடி என்றதை நாங்கள் எவ்வாறு குறிப்பது என்பது இந்த தகவலை பொறுத்து இருக்கின்றது. ஏக்கு வடக்கே பி என்பது ஏ எந்த இடத்துல குறிப்பது என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் பிக்கு மேற்கே தெற்கு என்றபடியால் இங்கே பியை குறித்து கொள்ளலாம், சியை இங்கே குறிக்கலாம். அப்போ ஏக்கு வடக்கே பி இங்கே குறிக்கலாம். பிறகு சிக்கு தெற்கே டி என்பதும் இங்கே குறிக்கப்படுகின்றது. இப்போ டி என்பவர் சிக்கு எந்த திசையில், டிக்கு எந்த திசையில் என்று கேட்கப்படுகின்றது. அப்போ இந்த திசை சிக்கு தென்கிழக்கு திசை, இவருக்கு கிழக்கு திசை. அப்போ தென்கிழக்கு கிழக்கு என்ற முதலாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது. அடுத்த வினாவில் பார்ப்போம். அடுத்த வினாவில் இந்த 2 குறியீடுகளுக்கும் இந்த 2 கருப்பு நிலைத்தப்பட்ட கருப்பு சமன் என்றால் இந்த 3 குறியீடுக்கும் பொருத்தமானது எது என்றால் இது ஒன்று மேலதிகமாகவும் இதோடு சேர்ந்த விடை இருந்தால் அது பொருத்தமானது. 2வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இனி அடுத்த வினாவில் வட்டம் மேல் நோக்கி போகின்றது, அடுத்து வட்டம் கீழ் நோக்கி வருகின்றது. ஒரு உபதிசையிலே அடுத்த மேல் நோக்கி போகின்றது, அடுத்தது கீழ் நோக்கி வருகின்றது. அதாவது வடகிழக்கும் தென்மேற்கும் மாறி மாறி வருகின்றது. அப்போ எங்களுக்கு தெரியும் அடுத்த அமைப்பில்
வட்டத்தின் நிலைப்பாடு இங்கே இருக்கும். அடுத்தது காற்பகுதியில் நிலத்தப்பட்டது இங்கே கிடைக்கோடாக இருக்கின்றது, இங்கே நிலைக்குத்து கோடாக இருக்கின்றது, இங்கே கிடைக்கோடாக இருக்கின்றது. அதாவது அது வலம் சுழியாக நகர்ந்து கொண்டு இருக்கின்றது. அப்போ அடுத்த நிலைக்குத்தாக இருக்கிறது. அப்போ அடுத்ததில் இங்கே வரும், அது கிடைக்கோடாக வரும். அப்போ முதலாவது விடைதான் பொருத்தமானதாக இருக்கின்றது. பின்வரும் ஒரு கோலத்தில் வினாக்குறி இடத்தில் வர வேண்டியது எது யாது என்று கேட்கப்படுகின்றது. இந்த உருவின் அதாவது நாங்கள் பலம் இடம் என்று கருதினால் இந்த பக்கம் இடம், இந்த பக்கம் பலம், இடதுக்குள்ள வலது அடக்கமாக இருக்கின்றது. அப்போ அடுத்தது இடதுக்குள்ள வலது அடக்கமாக இருக்கின்றது. அப்போ இதுக்கு அடுத்ததாக இடது பக்கம் ஒரு வட்டம் வருவதென்றால் இவ்வாறு தான் அமைதல் வேண்டும். அப்போ இதில் சரியான பொருத்தமான விடை 3ஆவதாக இருக்கின்றது. இனி நாங்கள் 17வது வினா. உருவிலுள்ள வளையத்தில் 3 வெள்ளை பந்துகளும் 3 கருப்பு பந்துகளும் வைக்கப்பட்டுள்ளன. அம்புக்கோடு காட்டிய பந்திலிருந்து 1 என தொடங்கி வலஞ்சுடியாக 1 2 3 என்றவாறு எண்ணி 3 என கூறப்படும் பந்தை அகற்றப்படுகின்றது. அடுத்த பந்து தொடங்கி 1 2 3 என்று போய் அதையும் நீக்கப்படுகின்றது. இவ்வாறு 2 பந்துகள் எஞ்சும் வரையில் செய்தால் மீதியாக இருப்பது எவை என்று கேட்கப்படுகின்றது. அப்போ இதில் 1 இது 2 3 நீக்கப்பட்டு விட்டது, இது 1 இது 2 3 நீக்கப்பட்டு விட்டது, திரும்ப இது 1 இது 2 3 நீக்கப்பட்டு விட்டது. இப்போ இருக்கிற பந்துகளின் எண்ணிக்கையை பார்த்தால் 2 வெள்ளை பந்துகள் இருக்கின்றன. அப்போ கேள்விக்கான விடை 2 வெள்ளை பந்துகள் என்பது ஆகும். இனி நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம். இந்த இடத்துல இதில் இருந்ததுன்னா இது 1 இது 2 இதுக்கு நீக்கப்படுதல் வேண்டும். சரி, இறுதியில் மிஞ்சுறது 2 வெள்ளை பந்துகள். சரி, அடுத்த 18வது கேள்வியை பார்ப்போம். ABCD ஆகிய 4 பேர் உருவில் உள்ளவாறு ஒரு நிலையில் நிற்கின்றனர். இப்போ இந்த 4 பேரையும் நாங்கள் தரப்பட்டதன்படி ஏயின் இடதுகை பக்கத்தில் பியின் வலது கை. அப்போ ஏயின் இடது கை இந்த பக்கம் இந்த இடது கை இருக்குது என்று சொன்னால் இந்த முகம் இங்கே தெரிகின்றது என்பதுதான் கருத்து. அப்போ இந்த வலது கை இது இடதுகை பக்கத்தின் பியின் வலது கை. அப்போ வலது கை என்றால் இவரும் நோக்கித்தான் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ இது இப்போ அவற்ற இடது கை பியின் இடதுகை பக்கத்தில் சியின் இடது கை என்று சொன்னால் சி இங்கே நோக்கி பார்த்து கொண்டிருந்தால் தான் இது தலைப்பகுதியாக இருக்கும், தலைமையில் உள்ள பகுதியாக இருக்கும், இடது கையாக இருக்கின்றது. இப்போ இவற்ற வலது கை இங்கே. இப்போ சியின் வலதுகை பக்கத்தில் டியின் இடது கை. அப்போ சியின் இடது கை இது என்றால் அவரும் இங்கே தான் நோக்கி கொண்டிருக்கிறார், முகமாக இருக்கின்றது. இப்போ கேள்வி என்ன, ஒரே திசையில் நோக்கி நிற்பவர்கள் யார் என்று கேட்கப்படுகின்றது. ABD என்ற 2வது விடை. அடுத்த கேள்வி. சூரியன் நன்றாக உதித்துள்ள ஒரு காலையில் ஒரு மாணவன் சமமான தலைநிலத்தில் ஒரு வட்ட ஓட்டப்பாதையில் ஒரு வட்டமான ஓட்டப்பாதையில் 2 சுற்றுக்கள் நடக்கின்றான். அப்போ அவன் இந்த இடத்துல ஆரம்பித்து இப்படியாக ஒரு சுற்று, அடுத்து திரும்ப ஒரு சுற்று நடக்கின்ற போது அவனுடைய நிழல் இடது பக்கத்தில் இருந்து இவ்வாறு நடக்கின்ற போது சமதள ஓட்டுப்பாதையில் நடக்கின்றான். அவனுடைய இடது பக்கத்தில் இந்த வலது பக்கத்துக்கு எத்தனை தடவை திரும்பும் என்று கேட்கப்படுகின்றது. இப்போ நிலையில் அவன் இப்படி செல்கின்ற போது இடது பக்கம் இருக்கும் முதலாவதில், திரும்பி இப்படி வருகின்ற போது அது வலது பக்கம் வந்துவிடும். அடுத்த 2வது தடவையில் இடது பக்கம் இங்கே இருக்கும், 2வது தடவையில் திரும்ப வருகின்ற போது இங்கே 2வதாக இருந்துவிடும். அப்போ 2 தரம் இருக்கின்றது என்றது கேள்விக்கான விடை 2 என்பது ஆகும். 20வது வினா. பின்வரும் தகவல்களை கருதுக. வெள்ளை நிறம் ஒளிருமெனின் மஞ்சள் நிற குமிழிலும் ஒளிரும். அப்போ வெள்ளை ஒளிர்ந்தால் மஞ்சளும் ஒளிரும். சிவப்பு நிறம் ஒளிருமெனின் வெள்ளை நிறம் ஒளிராது என்று சொல்லப்படுகின்றது. சிவப்பு நிறம் ஒளிராவிட்டால் நீலம் ஒளிரும். இப்போ எங்களுக்கு தெரியுது, வெள்ளை ஒளிர்ந்தால் மஞ்சள் ஒளிருகின்றது, வெள்ளை ஒளிர்ந்தால் சிவப்பு ஒளிரவில்லை. அதாவது வெள்ளை ஒளிர்ந்தால் சிவப்பு ஒளிராது. ஏனென்றால் சிவப்பு ஒளிர்ந்தால் வெள்ளை ஒளிரவில்லை என்றுதான் சொல்லப்படுகின்றது. அப்போ வெள்ளை மஞ்சள் ஒளிர்ந்தால் சிவப்பு ஒளிரவில்லை. சிவப்பு நிறம் ஒளிராவிட்டால் நீலமும் ஒளிருகின்றது. அப்போ வெள்ளை ஒளிருகின்ற போது மஞ்சளும் ஒளிருகின்றது, நீலமும் ஒளிருகின்றது. எனவே இதற்கமைய ஒரே தடவையில் ஒளிரக்கூடிய 3 குமிழ்கள் என்பது வெள்ளை மஞ்சள் நீலம் என்ற 2வது விடை ஆகும்.
இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்ப்போம். பின்வரும் உருவில் உள்ள கழுத்து மாலை ஓரிடத்தில் கலட்டப்பட்டு ஒரு மேசை மீது நீளப்பாட்டில் வைக்கப்பட்டது. அதனை சரியாக காட்டும் ஒரு யாது? இந்த மாதிரியான வினாக்களில் நாங்கள் பதக்கங்களை ஆதாரமாக வைத்துத்தான் கேள்விக்கு விடகான தண்டிக்க வேணும். ஏனென்றால் இரு பக்கங்கள் இருக்கின்றது, அது இரண்டும் சமமாக இருக்கின்றதா என்பதை உற்று பார்த்தால் ஓகே, சரியாகத்தான் இருக்கிறது, சமச்சீரச்சு வழியே 2 பாகம் சரியாக இருக்கின்றது. அப்போ இந்த வினாக்களில் தந்தப்படப்பட்டதில் படத்துக்கு இரு பக்கமும் சமனாக இருக்கிறதா என்று பார்த்தா, பதக்கத்துக்கு இரு பக்கமும் இதில் முதலாவதில் இங்கே 3 மணிகள் இருக்கின்றது, இங்கே 4 மணி இருக்கின்றதா? அதுபடியாக முதலாவது பொருத்தமில்லை. இரண்டாவது படத்துக்கு அடுத்ததாக 3 இருக்கின்றது, பொருத்தமாக இருக்கின்றது. அதற்கடுத்து இங்கே 3 இருக்கின்றது, இங்கே 3 இருக்கின்றது, பொருத்தமாக இருக்கின்றது. அதாவது நாங்கள் பதக்கத்துக்கு அடுத்ததாக பார்க்குறோம். அதற்கடுத்தது இங்கே 2ம் 4ம் இருக்கின்றது, பொருத்தம் இல்லை. ஆகவே அதுவும் தவறானது. இப்போ ஆகவே சரியாக காட்டுறது இதுவாகத்தான் இருக்கும். பார்ப்போம். இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3, பிறகு 2 பக்கமும் 4 4, பிறகு 2 பக்கம் 2 2. ஆகவே 3வது விடையே பொருத்தமானதாக இருக்கின்றது. இனி 22வது வினாவை பாருங்கள். பின்வரும் மோட்டார் காரின் ஒரு சில்லின் சுற்றளவு 2 மீட்டர். சுற்றளவுடா சுற்றி வர அளவு. அம்மோட்டார் கார் இப்பொழுது உள்ள இடத்திலிருந்து 10 மீட்டர் முன்னோக்கி சென்று பின் 2 மீட்டர் பின்னோக்கி சென்று நிறுத்தப்பட்டது. இப்பயணத்தில் மோட்டார் காரின் பிச்சிலில் அம்புக்கோடு இடப்பட்டுள்ள தானம் நிலத்தை தொடும் தடவைகளின் எண்ணிக்கை யாது? அப்போ முதல் இதில் இருந்து 1 மீட்டர் போனோடனே நிலத்திலே அந்த அம்பு முட்டத்தான் தெரியும். ஏன்? அது இந்த பட்டம் வந்த சுற்றளவு 2 மீட்டர் என்றால் 1 மீட்டர்லேயே ஒரு முட்டும், அப்புறம் 3 மீட்டர்லேயே ஒரு முட்டும், 5 மீட்டர்லேயே ஒரு முட்டும், 7லே ஒரு முட்டும், 9லே ஒரு முட்டும். ஆனால் இது 10வது மீட்டர் புகைக்க முட்டாவிட்டாலும் அது திரும்பி 2 மீட்டர் வருகின்ற போதும் இந்த இதில் 9வது மீளவும் முட்டுகின்றது. அப்போ நாங்கள் எண்ணி பார்த்தால் 6 தடவைகள் என்பது கேள்விக்கான விடையாகும். இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம். இதில் ஏபிசிடி என்று 4 அதாவது வடிவங்கள் அந்த கீழத்து மேலே அடைப்புக்கு மேலே ஒன்றன் மீது ஒன்றாக வைக்கப்படுகின்றது. இவ்வாறு வைக்கப்படுகின்ற போது முதல் ஏ வைக்கப்படுகின்றது. அப்போ அடுத்ததில் ஏ தெரிய போகிறதில்லை. ஏ என்றால் ஏக்கு மேலே பி அதை மூடிவிடும். அப்போது இந்த இடத்திலே 2வதிலே ஏ தெரிகின்றது, அது விடை பொருந்தாது. அப்போ மற்ற 3ம் தெரிய வேண்டும். ஆனால் பிக்கு அடுத்துத்தான் சி இருக்கின்றது. ஆனால் இங்கே முதலாவதிலே அப்படி இல்லை, அது மாறி இருக்கின்றது. பிக்கு அடுத்தது சி அல்ல, சிக்கு அடுத்தது பியாக இருக்கின்றது. அப்போ அதுவும் பொருந்தாது. 3வது தான் பொருத்தமான விடை ஆகும். இனி இந்த பக்கத்தின் இறுதி வினாவை பார்ப்போம். ஒரு வட்ட ஓட்டப்பாதையில் உள்ள இலையின் 200 மீட்டர் ஆகும். ஒவ்வொரு 10 மீட்டர் தூரத்திலும் ஒரு கொடி வீதம் முதலாவது மஞ்சள், 2வது ஊதா, 3வது வெள்ளை ஆக 3 கொடிகள் வீதம் கட்டப்படுகின்றன. அதாவது 10 மீட்டருக்கு ஒவ்வொரு கட்டப்படுகின்றது. இப்போ எங்களுக்கு இங்கே சொல்லப்படுகின்றது ஒரு வட்டம், நீள்வட்டம் அல்ல, வட்டம் என்று கருதி கொள்ளுங்கோ. இதில் 20 கொடி இருக்கும், 20 கம்பங்கள் இருக்குது என்று சொன்னால் இந்த ஒன்றுக்கும் 20க்கும் முதலாவது கம்பத்துக்கும் 20க்கும் இணைப்பு இருக்கின்றபடியாக வட்டப்பாதை என்றபடியாக 20 வெளிகள் இருக்கின்றது, 20 இடைவெளிகள். அப்போ இந்த ஒவ்வொரு கம்பத்திலையும் ஒவ்வொரு நிற கொடி கட்டப்படுகின்றது. அப்போ மொத்தம் 20 கொடிகள் கட்டப்படுகின்றது. அப்போ 3 நிறம் என்றால் 3 6 18 2 மிகுதி. அப்போ இதில் 2 நிறம்தான் 7 7ம் 1 6மாக இருக்கும். இப்போ கேள்வி அதில் 2 நிறமாக இருப்பது 3 நிறங்களில் கொடிகள் நடப்பது. இப்போ ஒழுங்குமுறையில் குறித்து முடிக்கும் போது சம எண்ணிக்கையில், அதாவது 6 6ஆக 7 7ஆக 7 7 14 14 6 20 7 7ஆக உள்ள கொடிகளின் நிறம் யாது என்று கேட்கப்படுகின்றது. அப்போ இங்கே நாங்கள் முதலே குறித்திருந்தோம். 1 என்பது முதலாவது கொடி. இந்த 200 முதலாவது கொடி ஒவ்வொரு கொடியாக இருக்கின்றது. இல்லை, இது முதலாவதாக உள்ளது மஞ்சள் கொடி.
அப்போ இந்த மஞ்சள் கொடி 7 இருக்கும். ஏன் 1 1ஓட மூண்டை கூட்டினா 4 4ஓட மூண்டை கூட்டினா 7 7ஓட மூண்டை கூட்டினா 10 10ஓட மூண்டை கூட்டினா 13 13ஓட மூண்டை கூட்டினா 16 19. இந்த 7 கொடியும் மஞ்சள் கொடி 7 இருக்கும். இந்த ஒன்றும் சேர்த்து 2 இருந்து பார்த்தால் 20 வரையிலே இருக்கும். அதுக்கும் 7 கொடியும் இருக்கும். 2 5 8 11 14 17 20 7 கொடி இருக்கும் அதுலேயும். ஆனால் இந்த 3 இருந்து பார்த்தா அது 18 வரையிலான் இருக்கும். 21 இல்லை. அப்போ 6 கொடி தான் இருக்கும். அப்போ இங்கே முதலாவது 2வது நிறங்களாக இருக்கிற மஞ்சளும் ஊதாவும் தான் சம எண்ணிக்கையில் 7 இருக்கும். இங்கே 7 என்ற எண்ணிக்கை கேட்கப்படவில்லை, சம எண்ணிக்கை என்று கேட்கப்படுகின்றது. அது 7 கொடிகளாக இருக்கின்றன. 5வது வினா, 4 பிள்ளைகள் உள்ள ஒரு குடும்பத்தில் குறித்த குடும்பத்தில் மூத்த பிள்ளை ஆண் பிள்ளையாகும். அவனுக்கு 2 தம்பிகளும் ஒரு தங்கையும் உள்ளனர். அப்போ 2 ஆண் 2 பெண்கள் இருக்கிறார்கள். இக்குடும்பத்தில் இளைய பிள்ளைக்கு 2 அண்ணன்மாரும் ஒரு அக்காவும் உள்ளனர். மூத்த பிள்ளை இளைய பிள்ளை தவிர மற்ற 2 பிள்ளைகள் பற்றி சரியான கூற்று யாது? இங்கே கூறப்படுகின்றது என்ன தகவல் என்றால், மூத்த பிள்ளை ஆண் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அவருக்கு 2 தம்பி, மூத்த பிள்ளை ஆண் பிள்ளையா, அவருக்கு 2 தம்பிமார். அப்போ 2 ஆண் அவருக்கு இருக்கின்றது இளமையாக. ஆனால் இதில் இளைய பிள்ளையை பற்றி திரும்ப சொல்லிக்க, இக்குடும்பத்தில் இளைய பிள்ளைக்கு 2 அண்ணாமார். 2 அண்ணாமார் என்றால் அந்த இளைய பிள்ளை ஆணாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு அக்காவும் இருக்கின்றார். அப்போ அக்கா இதுக்கு இடைப்பட்ட பாபாக இருக்க வேண்டும், பெண். அப்போ கேள்வி என்ன, மூத்த பிள்ளையும் இளைய பிள்ளையும் தவிர 2 ஆண்கள் தவிர இந்த குடும்பம் பற்றி சரியான கூற்று யாது? ஒரு ஆண் ஒரு பெண் இருக்கின்றனர். ஆனால் இருவரும் ஆண் பிள்ளை என்ற கூற்றும் தவறு, இருவரும் பெண் பிள்ளை என்ற கூற்றும் தவறு. ஒருவர் மாத்திரம் ஆண் பிள்ளை என்ற கூற்று தான் பொருத்தமாக இருக்கின்றது. ஒருவரான ஒருவர் பெண், ஆனால் ஒருவரான ஒருவர் பெண் என விடை இல்லாதபடியால் ஒருவர் மாத்திரம் ஆண் பிள்ளை என்ற விடை பொருத்தமாக இருக்கின்றது. இனி அடுத்த வினாவுக்கு வருவோம். பின்வரும் ஏபிசி ஆகிய உருக்களை பார்க்க பரப்பளவு கேட்பாவத்தில் 2 உருக்கள் ஒத்தன, ஓரிரு வேறுபட்ட உரு யாது? அப்போ இந்த உருவில் நிலத்தப்பட்ட பிரதேசத்தை கருத்தில் கொண்டு நாங்கள் பார்க்கின்ற போது, முதலாவதில் மொத்தம் 13 பிரதேசங்கள் சதுரங்கள் நிலத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்ததில் 12 சதுரங்கள் நிலத்தப்பட்டிருக்கு. அடுத்ததிலையும் 12 சதுரங்கள். அப்போ இதில் கேள்வி என்ன, வேறுபட்ட உரு யாது என்று தான் கேட்கப்படுகின்றது. அப்போ முதலாவது தான் வேறுபட்ட உருவாக இருக்கின்றது. இனி 27வது கடிகாரத்தை பார்ப்போம். 27வது வினாவில் ஒரு கடிகாரம் சார்பாக ஒரு கடிகாரம் 1 மணி 2 மணி 3 மணி என்றவாறு நேரத்தை காட்டும் போது முறையே 1 தடவை 2 தடவை 3 தடவைகள் என்ற மாதிரி ஒலிக்கின்றது. அது இடையிலேயே 30 நிமிடத்துக்கும் அதாவது 1 தடவை 3 தடவை, அதாவது அந்த நேரத்துக்கு ஏற்பத்தான் அது ஒலிக்குது. ஒரு தடவை 1 மணி என்றால் 1 தடவை, 2 தடவை என்றால் 2 தடவை, 3 என்றால் 3 தடவை, 10 என்றால் 10 தடவை ஒலிக்கும். அப்போ அந்த மாதிரி ஒலிக்கின்றது. இடையிலேயே 30 நிமிடத்துக்கு 1 தடவை ஒலிக்கின்றது. அதாவது 30 நிமிடம் அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒலிக்கின்றது. சனிக்கிழமை காலையில் மோகன் படித்து கொண்டிருந்த போது அவன் 24 தடவைகள் ஒலிய கேட்டிருக்கிறான். ஒலித்தமை அவனுக்கு கேட்டது. இப்போ எங்களுக்கு என்ன முக்கியம் என்றால், அவனுக்கு கேட்டது 24 தடவைகள். அவன் முற்பகல் 10:45க்கு படித்து முடித்தான். அவன் படிக்க ஆரம்பித்த நேரம் யாது? அப்போ 10:45க்கு முதல்ல 11:45க்கு முதல் அவன் சத்தத்தை கேட்ட நேரம் 11:30 இருக்கும். அதுக்கு ஒரு சத்தம் கேட்டிருக்கும். 11க்கு 11 சத்தம் கேட்டிருக்கும். 10:30க்கு ஒரு சத்தம் கேட்டிருக்கும். 10 மணிக்கும் 10 சத்தம் கேட்டிருக்கும். நாங்கள் ஏன் இதை பார்க்கிறோம் என்றால், இங்கே 24 இருக்கிறபடியால். இப்போ இதில் 23 தடவைகள் இருக்கின்றது. அப்போ அவன் 9:30க்கு ஒலித்ததையும் கேட்டிருக்கிறான். அதையும் கேட்டால்தான் அவன் 24 கேட்டதாக இருக்கும். அப்போ 9:30க்கு முதல்ல அவன் எப்போ ஆரம்பித்திருப்பான்? 9:15க்கு படிக்க ஆரம்பித்திருப்பான். இனி அடுத்த 28வது வினா, இதில் உள்ள தகவல்களை ஒழுங்கமைக்கிற போது எந்த ஒழுங்கு சரி என்று கேட்கப்படுகின்றது. முதலாவதை பார்ப்போம். ஏ என்பது நேற்று நான் நித்திரைக்கு செல்லும் போது நள்ளிரவு கடந்திருந்தது. அப்போ டி என்பது தாமதமாக நித்திரையில் இருந்தெல்லாம் பாடசாலைக்கு குழம்பிய நிலையில் சென்றேன், அது பொருத்தம். பி என்பது ஓய்வு நேரத்துக்கு பின்னே ஒரு கணித பரீட்சையில் இருந்தது. அடுத்தது வீக்கெடுத்த. இ என்பது பாடசாலை முடிவடைந்த என்ன நண்பர்களுடன் விளையாட்டு முயற்சிக்காக சென்றேன்.
நான் எனது விளையாட்டு உடையை கொண்டு வரவில்லை என்பதை அச்சந்தர்ப்பத்தில் உணர்ந்தேன். அவசர செலவழிக்க கொண்டு வரவில்லை. அப்போ முதலாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது. அடுத்தது சித்திரப்படங்களாக நான் தகவலை தந்துட்டு இதில் பொருத்தமான விடையை தெரிவு செய்ய சொல்லி இருக்குது. நாங்கள் முதலில் இருந்து பார்ப்போம் அது பொருத்தமாக இருக்கிறதா என்று. முதலாவது பி என்கின்ற படம் இருக்கின்றது வெளியாக. இந்த பி என்கின்ற படம் ஒரு பஸ் கோல்டுக்கு முன்னாலே அவர் பைசிக்கிளில் வந்து கொண்டிருக்கிறார். ஓகே, அது பொருத்தம் என்று கருதினா இந்த ரெண்டும் பொருத்தம். சி பொருத்தமா என்று பார்த்தால் அவர் ஆட்டோவை தாண்டி ஒரு நடைபாதை, அதாவது பாதசாரிகள் கடவைக்கு அருகில் போகிறார். அதுபடியால் முதல் ஆட்டோக்கு முன்னுக்கு ஓடுறது இருக்கிறபடியால் இது பொருந்தாது. டி என்பது ஆட்டோக்கு முன்னுக்கு ஓடுறார். அப்போ டி என்பது பொருந்தாது. இப்போ முதலாவதும் இரண்டாவதும் பொருந்துகின்றது. அடுத்ததாக பிக்கு அடுத்ததாக டி என்பது அவர் பஸ் நிலையத்தை கடந்து போகிற படம் தான் டி. அப்போ அதுக்கும் பொருத்தம். அப்போ ரெண்டு வழியிலையும் அதுதான் இருக்கின்றது. இப்போ ஏஆர் சிஆர் பொருத்தமானது என்று பார்த்தால் பஸ் நிலையத்தை கடந்த பிறகு அவர் ஏயில் ஒரு தபால் பெட்டியை காண்றார் பாதசாரி கழுவையை கடந்து. ஆனால் அவர் பஸ் நிலையம் கடந்த பிறகு ஒரு ஆட்டோவை காண்றார். ஆட்டோவை கடந்து போகிறது சி தான் பொருத்தமாக இருக்கிறது. அப்போ மூன்றாவது இதான் பொருத்தம். சிக்கு பிறகுதான் அவர் பாதசாரி கழுவையை கடந்து போகிற ஏ பொருத்தமாக இருக்கின்றது. அப்போ இரண்டாவது விட ஏ பொருத்தமானதாக இருக்கின்றது. இனி நாங்கள் 30வது வினாவை பார்ப்போம். அடித்தளம் சதுரமான ஒரு பெட்டியின் ஓரங்கள் வழியே 14 இப்படியாக நான் இந்த சதுர வடிவ பெட்டியை கேட்கிறேன். இதில் 14 பால்மாப் தகரப்பேணிகள் மூடி மேல் நோக்கி இருக்குமாறு ஒன்றையொன்று அடுத்து வைக்கப்பட்டுள்ளன. அதாவது இந்த ஓரங்கள் வழியே, ஓரம் என்றால் இந்த ஓரம் கரை வழியே, கரை வழியில் 16 வைக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால் எங்களுக்கு தெரியணும் மூலையில் இருக்கிறது 2 பக்கம் பார்வைக்கு தெரிய வேண்டும். இரு பக்கமாகவும் எண்ணப்படும். அப்போ இதுக்குள்ள 3 இருக்கும். வீட்டிலே 3 இருந்தால் வெளியில் இருந்து பார்த்தால் ஒவ்வொரு பக்கம் 5 மாதிரி இருக்கும். அப்போ 4 5 20 4 மூலியை கழித்து விட்டால் 16 சின்கள் இருக்கின்றது. இப்போ கேள்வி என்ன, நடுப்பகுதியில், இந்த குறித்த நடுப்பகுதியில் இன்னும் எத்தனை நிரப்பலாம் என்றால் 3 9 என்பது விடையாகும். ஓராவது வினா, முற்பகல் 9:30 ஆகும்போது ஒரு அலுவலகத்தில் 5 வெளியாட்கள் இருந்தனர். அவ்வேளையிலிருந்து ஒவ்வொரு நிமிடத்துக்கும் ஒரு தடவை 2 வீதம் அந்த அலுவலகத்துக்கு வருகின்றனர். ஒவ்வொரு 5 நிமிடத்துக்கும் ஒரு தடவை 5 வெளியேறுகின்றனர். 9:42க்கு பின்னர் அலுவலகத்தில் இருக்கும் வெளியாட்களின் எண்ணிக்கை யாது? இப்போ இந்த இதில் சொல்லப்படுற முதல் தகவல் 5 வெளியாட்கள் 9:30க்கு இருக்கிறார்கள். அப்போ 9:30க்கு முதலே அதில் வெளியேற வேண்டியவை போய் கடைசியாக 5 பேர் இருக்கிறார்கள். அதுக்கு பிறகு ஒவ்வொரு நிமிடத்துக்கும் 20 வீதம் வருகிறார்கள் 9:42 வரையில். அப்போ 9:42 9:30 கழித்தால் 12 நிமிடங்கள் 20 வீதம் என்றால் 24 பேர் வந்திருக்கிறார்கள். அப்போ 5 பேரோட 24 கூட்டினால் 29 பேர். ஆனால் இங்கே ஒவ்வொரு 5 நிமிடத்துக்கும், அதாவது 9:35 பிறகு 9:40 ஆகிய இரு நேரங்களிலும் 5 பேர் வெளியேறி இருக்கிறார்கள். அப்போ 10 பேர் வெளியேறி இருக்கிறோம். 10 பேர் வெளியேறினால் அங்கே இருந்தவர்களின் எண்ணிக்கை 19ஆக இருக்கும் அந்த 9:42க்கு பிறகு. அப்போ மூன்றாவது விடை பொருத்தமானது. இனி அடுத்த வினாவை பார்ப்போம். மின்னொளி செய்கை உள்ள ஒரு பாதசாரி கடக்கும் இடத்தில் சிவப்பு நிறமும் பச்சை நிறமும் மாறி மாறி ஒளிர்கின்றன. சிவப்பு நிறம் 90 செகண்டுக்கும் பச்சை நிறம் 15 செகண்டுக்கும் ஒளிர்கின்றன. முதலில் சிவப்பு நிறம் ஒளிருமெனின் அவ்வேளையிலிருந்து 5 நிமிடத்தில் பச்சை நிறம் மொத்தமாக எத்தனை செகண்டுக்கு ஒளிந்திருக்கும்? இப்போ எங்களுக்கு இங்கே சொல்லப்பட்ட நேரம் 5 நிமிடம். அதை நாங்கள் 5 செகண்ட் 5 நிமிடம் 5 நிமிடத்தை செகண்டாக மாற்றினால் நாங்கள் 60ஆல் பெருக்கினால் 300 செகண்ட்கள். இதில் 90 முதல்ல சிவப்பு தான் ஒளிருது. அப்போ 90 செகண்ட், அடுத்து 15 பச்சை, அடுத்து 90, அடுத்து 15, அடுத்து 90. அப்போ 90 3 தரம் என்றால் 270, 15 15 2 30 300. அப்போ இதில் 90 3 தரம் ஒளிந்திருக்கின்றது. 2 தரம் தான் பச்சை ஒளிந்திருக்கிறது. 15 15 என்றால் அது ஒளிந்த நேரம் 30 செகண்ட்கள் ஆகும்.
இனி இந்த பந்தியை பொறுத்த கேள்வியை வாசிப்போம். பந்தி கேள்வி என்னென்றால், சிங்கராஜகாடு இலங்கையின் தென்மேற்கு தாழ்நாட்டு இரவலயத்தில் சப்ரகம மாகாண எல்லையில் தென் மாகாண எல்லைக்கு உள்ளே அமைந்துள்ளது. அதன் பரப்பளவு கால 88-64 சதுர கிலோமீட்டர் கணக்கிடப்படும். அது பல அரிதான மரங்களிலும் விலங்குகளிலும் பிரபலமாக உள்ளது. யுனெஸ்கோவினால் இது உலக மரபுச் செல்வமாக பெயரிடப்பட்டுள்ளது. இந்த பந்திக்கேற்ப இங்கே பொருத்தமானது மூன்றாவது விடை. சிங்கராஜகாட்டின் ஒரு பகுதி சப்ரகமோ மாகாணத்தின் ஒரு பகுதி தென் மாகாணத்துக்கு உரியனவாகும். அப்போ மூன்றாவது விடையே பொருத்தமானதாக இருக்கின்றது, சரியான கூற்று. இனி அடுத்த வினா, நாயோர் ஊனுண்ணி ஆகும். ஊனுண்ணி நிமலனின் செல்லப்பிராணியும் ஒரு ஊனுண்ணி ஆகும். இதற்கேற்ப நிமலனின் செல்லப்பிராணி பற்றி கூறக்கூடியது சந்தேகமின்றி நாய் என்று சொல்ல முடியாது. ஒரு நாயாக இருக்கவோ இல்லாதிருக்கவோ கூடும். செல்லப்பிராணி என்றால் நாய் மட்டும்தான் செல்லப்பிராணி என்று இல்லை, வேறு ஏதும் இருக்கின்றது. ஆனபடியால் நாங்கள் இரண்டாவது விடையே தெரிவு செய்வோம். அடுத்த ஒரு சதுரக்கடதாசியை 4ஆக மடித்து, முறிந்த கோடுகளில் 4ஆக மடித்து இப்படி புள்ளிக்கோடுகளில் வெட்டுகின்ற போது அது பிறகு விரித்து பார்க்கும் போது எவ்வாறு இருக்கும் என்றால், இது ஒரு சாய் சதுரமாக நடுவில் வெட்டப்பட்டது இப்படி சாய் சதுரமாக இருக்கும். அதாவது இங்கே கீறுவதற்கு இடம் போதாமல் இருக்கிறது, சாய் சதுரமாக இருக்கும். இது இப்படியாக 2 இடத்திலையும் இப்படியாக இருக்கும். அடுத்தது இந்த நடுப்பகுதி வெட்டப்பட்டது அடுத்ததுக்கு சேர்ந்து மேலேயும் வெட்டப்பட்டிருக்கும். அப்படியான இதில் சரியான பொருத்தமானதாக மூன்றாவது விடை தான் பொருத்தமாக இருக்கின்றது. நீங்கள் நல்ல அவதானித்தால் விளக்கும். அடுத்த கேள்வி 36வது கேள்வி. ரேவதியின் சட்டையின் நிறம் பற்றி சரியாக தீர்மானிப்பதற்கு தேவைப்படும் இரு கூற்றுகள் யாவை? அப்போ ரேவதியின் சட்டையை பற்றி தீர்மானிக்கிறதுக்கு தான் தேவை. இதில் நாங்கள் ABCD என்று பார்த்தா, டியில் மஞ்சுளாவின் சட்டையின் நிறம் ரேவதியின் சட்டையின் நிறத்தை ஒத்தது என்ற கூற்று முதலாவதாக இருக்கிறபடியால், இது முதலாவதாக இருக்கிற மஞ்சுளாவின் சட்டையின் நிறம் சிவப்பு நிறமாகும் என்ற இந்த 2 கூற்றுக்களை கொண்டு நாங்கள் ரேவதியின் சட்டை நிறம் சிவப்பு என்பதை தீர்மானிக்க முடியும். ஆகவே கேள்விக்கான விடை BD என்ற மூன்றாவது விடை ஆகும். 7வது வினா, பின்வரும் நெய்யேரியையும் அதில் செல்வதற்காக தரப்பட்ட குறிகளையும் பார்க்க. இதில் சட்டகத்துக்கு ABCD என்று இருக்கின்றது. அந்த சைகைகள் குறியீடுகளுக்குரிய கருத்துக்கள் தரப்பட்டிருக்கு. குறித்த குறியீடுகளுக்கு ஏற்ப பின்வருமாறு இடம் ஏயிலிருந்து ஆரம்பிக்குக. அப்போ எங்களுக்கு ஆரம்பிக்கிற இடம் ஏ என்பது தெரிந்துவிட்டது. ஏயிலிருந்து முதல் ஆரம்பிக்க வர குறியீடு இது என்றால் திசையில் திரும்புக என்பது கருத்து. இந்த திசையில் திரும்புக. அப்போ அடுத்து சொல்லப்படுகின்றது, அடுத்த 2 அம்புக்கோடு வலன் நோக்கி இருக்கின்றது. இந்த கருத்து என்ன? ஓரடைப்பின் பக்கம் முன்னோக்கி செல்க. அப்போ 1 முன்னோக்கி போனாச்சு, 2 முன்னோக்கி போனாச்சு. அதன்படி அடுத்தது இந்த குறியீடின் கருத்து இடப்பக்கமாக திரும்பி ஒரு அடைப்புக்கு செல்க. இடப்பக்கமாக திரும்பி ஓர் அடைப்புக்கு முன்னோக்கி செல்க. இடப்பக்கமாக திரும்பி. அடுத்ததாக சொல்லப்படுகின்றது, அதில் இன்னொரு கோடும் போக, இன்னொரு கட்டம் தாண்டுக. அடுத்தது வலப்பக்கம் திரும்பி ஒரு கட்டம் செல்லுக. அடுத்த 2 கட்டம் செல்ல வேண்டும். 2 கட்டம் சென்றாச்சு. அடுத்தது அதாவது வலப்பக்கமாக திரும்பி ஒரு கட்டம் செல்லுக. அடுத்து இன்னொரு கட்டம் செல்லுக. இது அடைகின்ற இடம். இந்த இடம் B என்பது ஆகும். இங்கே கூறப்பட்டதுக்கேற்ப செயற்படுவதன் மூலம் விடை கிடைக்கின்றது. அடுத்தது 38வது வினா, வெற்றிடத்துக்கு வர வேண்டியது யாது? மேலே உள்ள உச்சத்தில் இருக்கிற வெற்றிடத்துக்கு என்ன வர வேண்டும் என்றால், இது 2ம் இணைந்து தான் இது வந்திருக்கு, இது 2ம் இணைந்து தான் இது, இது 2ம் இணைந்து தான் இது. அப்போ இது 2ம் இணைந்தால் எப்படி அமையும் என்றால், நடுவில் நிலத்தப்பட்ட கருப்பும் மற்ற 2ம் 2 வட்டமாக இருக்கும். அப்போ இரண்டாவது விடையே பொருத்தமானதாக இருக்கும். இனி 39வது வினா, பின்வரும் உருவில் சிறிய சதுரமுகிகளை சேர்த்து அமைக்கத்தக்க ஒரு பெரிய சதுரமுகியின் ஒரு பகுதி தரப்பட்டுள்ளது. அதனை பூர்த்தி செய்வதற்கு ABCD என தரப்பட்டுள்ள பகுதிகளில் 2 பகுதிகள் தேவை. அவை யாவை என்று கேட்கப்படுகின்றது. இது பில்டிங் பிளாக் சேர்ப்பதன் மூலம் கற்புலன் ஆற்றலாலும் கணிப்புகளாலும் கணித்துக் கொள்ள முடியும். ஏனென்றால் இது ஒரு சதுரமுகி என்று வெளியிலே கோடுகள் போடப்பட்டிருக்கின்றது. அந்த கோடுகளின் எண்ணிக்கையை பார்த்தா 4 தர 4 தர 4 என்றால் 4 16 16 64 துண்டங்கள் இருக்க வேண்டும். அப்போ இதில் இருக்கிற துண்டங்களை நாங்கள் எண்ணி பார்த்தால்
4 தர 6 24 துண்டங்கள் இருக்கின்றது. அப்போ 64 24 இருந்தால் இன்னும் தேவையானது 20. 20 இல்லை 40. அப்போ 40 இருக்கக்கூடிய எண்ணிக்கையை பார்த்தால் இதில் 24 இருக்குது, 4 6, இதில் 7 4 28 இருக்குது, இதில் 4 16 இருக்கின்றது, இதில் 4 5 20 இருக்குது. இந்த ரெண்டையும் சேர்த்தால் 40 வருகின்றது. அப்போ விடை ஏசி என்பதை துணிந்து விட்டோம். இப்படி இல்லாமல் கற்புலன் ஆற்றலால் பார்ப்பதாக இருந்தால், இதை கண் புலன் ஆற்றலால் நாங்கள் கணிக்கின்ற போது இந்த பகுதியை கீழே கொண்டு வந்து பொருத்தினால் இது மூடப்படுது, இது மூடப்படுது, இந்த அளவுக்கும் மூடப்படும். மற்ற இதன் மேல் பகுதியை கொண்டு வந்து இங்கே மூடப்பட்டால் இது மூடப்படும். அப்போ இதன் மேல் பகுதி இதல்ல, இது 4 கிடக்கின்றது, இது 3 வரணும். இப்போ 1 2 3 தான் வரணும். அப்போ இதன் மேல் பகுதியை மேலே போட்டால் ஏயும் சியும் பொருத்தமாக இருக்கின்றது. இனி 40வது இறுதி வினாவை பார்ப்போம். ஏபிசினி என பெயரிடப்பட்ட 3 கடிகாரங்களில் ஒரே நாளின் இரு சந்தர்ப்பங்களில் காட்டிய நேரங்கள் அட்டவணையில் தரப்பட்டுள்ளது. இதில் இதற்கேற்ப சரியான முடிவு யாது என்று கேட்கப்படுகிறது. முதலாம் சந்தர்ப்பத்தில் காட்டிய நேரம் 6 மணி 6:05 9 6:10 வேறு வேறு நேரங்கள். இரண்டாம் சந்தர்ப்பத்தில் 9 மணி 9:05 9:15 என்று காட்டியிருக்கிறது. அப்போ இதில் ஒரு கடிகாரம் மாத்திரம் சரியான நேரம் என்று நிச்சயமாக சொல்ல முடியாது. ஒரு கடிகாரத்தின் தொழில்நுட்பத்தில் மாத்திரம் குறைபாடில் உள்ளது என்பதும் 2 கடிகாரம் சரியென்று நிச்சயமாக சொல்ல முடியாது. அப்போ குறைந்தபட்சம் என்ற 3வது விடையை நாங்கள் தெரிவு செய்யலாம். குறைந்தபட்சம் சில வேளை 2 கடிகாரங்கள் பிழையான நேரத்தை காட்டுகின்றன என்பது நாங்கள் நிச்சயத்தன்மையோடு சொல்லக்கூடிய விடை ஆகும்.